உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பதிவை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீட்டில் சமையலில் கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறது அது எதனால் அப்படிங்கிறது, அதுக்கு தகுந்த ஒரு விழிப்புணர்வாக எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இது எல்லா வீட்லேயும் நடக்கிறதில்ல. ஒரு சில வீடுகளில் குக்கர் வெடிச்சிருச்சுங்க. ஏன் குக்கர் வெடிக்குது? குக்கர் வெடிக்கிறதுனா என்ன? அதிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது? நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா, பாவம் அந்த குக்கர் அப்படியே பிளாஸ்ட் ஆகி உடம்பெல்லாம் வெந்து போனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வலிக்கு விட்டு விழுந்து கை கால் உடைஞ்சு போனவங்க இப்படி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும். அவங்கெல்லாம் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை இந்த பதிவு நம்ம கொடுக்குறோம். பாருங்க, இங்க 2 வகையான 2 கம்பெனியினுடைய குக்கர் மூடிகளை இங்க நம்ம காட்டுறோம். இந்த ஒரு கம்பெனியினுடைய இந்த வெயிட், இந்த மூடிக்கு வர்றது, இந்த வெயிட் ஏதோ ஒரு செட்டு. அதே மாதிரி இந்த கம்பெனிக்கு வரக்கூடிய ஒரு செட்டு. இப்போ நம்ம எங்கேயாவது வச்சுட்டோம், மறந்துட்டோம் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த வெயிட்டை தூக்கி இந்த குக்கர்ல கொண்டாந்து போடக்கூடாது. இந்த வெயிட்டை தூக்கி இந்த குக்கர்ல கொண்டு போய் போடக்கூடாது. ஏன்னா இந்த வெயிட்டும் இந்த வால்வும் இந்த வெயிட்டும் ரெண்டும் ஒரே செட்டு. அதனால செட்டாக தான் செஞ்சுருக்கிறாங்க. தயவு செஞ்சு இது தனியாக கிடைக்குது, இதை காணாமல் போயிடுச்சு, எங்கேயா மறந்து வச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போய் வேற இதை கொண்டாந்து இங்கே போட்டுறாதீங்க. இது ஓப்பன் ஆகாது. இப்போ நம்ம சமைக்கிறப்ப என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சமைக்கிறப்ப எப்பயுமே நம்ம சாப்பாடு அரிசின்னு கேட்டாலும் பழைய அரிசியா கொடுங்க, எவ்வளோ நாள் பழசு அப்படிதான் கேட்போம். அப்படி பழைய அரிசி அப்படின்னு கேட்குறப்ப என்னன்னா 1 மணி நேரம் ஊற வைங்க, 1/2 மணி நேரம் ஊற வைங்க அப்படின்னு ஆகுங்கங்கிறாங்க. அப்போ அந்த ஊற வச்சு ஆகுறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த அரிசி உடைய ஆரம்பிக்குது சில அரிசிகள். அப்போ உடைய ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இந்த குக்கர் மூடியில ஒரு ஓட்டை இருக்கு. இந்த வால்வுல சென்ட்ரா இங்க ஒரு ஓட்டை இருக்கு. பாருங்க, இதை குச்சி கட்டு காட்டுற பாருங்க. இது அந்த பக்கம் வரைக்கும் வரும். இந்த குக்கர் வெயிட் இதை பார்த்தீங்கன்னா, இந்த எடுத்து காட்டுறோம் பாருங்க. இந்த பக்கம் வரைக்கும் த்ரூ ஹோல்ஸா தான் வரும். பாருங்க, இது வரைக்கும் வரும். அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா, உள் பக்கத்துல இந்த ஓட்டையில இந்த உள்பக்கமா நமக்கு 6 சின்ன சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்துக்கு 6 பக்கத்துலயும் பாருங்க. இந்த ஓட்டை மெயின் ஓட்டை. இது அந்த வெயிட்டுக்கு போகக்கூடிய ஓட்டை. இது தவிர இங்க பாத்தீங்கன்னா, இந்த சைடுல இங்க ஒரு ஓட்டை இருக்கு, இந்த பக்கத்துல ஒரு ஓட்டை இருக்கு, அதே மாதிரி இந்த சைடுல ஒரு ஓட்டை இருக்கு. இப்படி எல்லா பக்கத்துலயுமே 6 ஓட்டைகள் கொடுத்துருக்குறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இது எதுக்காக இந்த ஓட்டையை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, நமக்கு அந்த சாப்பாடு குக்கர்ல வெந்து வர்றப்ப சின்ன சின்ன அந்த குருணை அரிசிகள் அப்படின்னு சொல்றோம்ல, 2ஆ உடைஞ்சிருச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும், இந்த ஓட்டையை அடைச்சிரும். இந்த ஓட்டையில அடைச்சிருச்சுன்னா அந்த கேஸ் வெளியே வராது. அந்த வராம இருக்கிறப்ப இந்த சைட்ல இருக்கக்கூடிய இந்த ஓட்டைங்கள்லாம் ஒரு பைபாஸ் வால் மாதிரி ஒர்க் பண்ணி அந்த கஞ்சி கேஸை வெளியேற்றுறதுக்கும் விடும். சப்போஸ் இதுலயும் அடைச்சிருச்சு அப்படின்னா, இதுவும் அடைச்சிருச்சுன்னா இங்க ஒரு சேஃப்டி வால்வ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பேரு தான் சேஃப்டி வால்வ். இந்த சேஃப்டி வால்வ் பாத்தீங்கன்னா, இந்த சேஃப்டி வால்வு நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆகி இந்த கேஸ், கஞ்சி, சாப்பாடு எல்லாம் இது வழியா மேலே தெரிச்சு அப்படியே ஃபுல்லா ஃபிளாஷ் ஆகிடும். சப்போஸ் இதுவும் ஓப்பன் ஆகலை அப்படின்னா குக்கர் டக்குன்னு கேஸ் தாங்க முடியாம குக்கர் 2ஆ பிளந்துரும், புடுங்கிடும் அப்படியே. அப்ப இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விபத்தை கொண்டு விட்டுரும். இப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் அப்படின்னு ஒண்ணு வேணும் அப்படின்னா, ஒண்ணு வெயிட்டை மாத்தி போடக்கூடாது. 2வது நீங்க ஒவ்வொரு தடவை குக்கர்ல இந்த மூடியை வச்சு மூடுறதுக்கு முன்னாடி இதை வாயில வச்சு ஒரு தடவை ஊதி பார்த்துக்குங்க. கண்ணுல ஒரு தடவை பாருங்க. கண்ணில் பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும். இப்போ கண்ணில் பார்த்தீங்கன்னா
அந்த ஓட்டை அப்படிங்கிறது தெரியும். அப்படி அந்த அந்த ஹோல்ஸ் ஓப்பனா இருக்கா, இந்த ஓட்டை சரியா இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு ஒரு தடவை வாயை வச்சு ஊதிட்டீங்க அப்படின்னா கிளியரா இருந்ததுன்னா நீங்க வெயிட் தூக்கி அந்த கம்பெனியினுடைய அதுக்குண்டான வெயிட்டை நீங்க மூடிடணும். அப்படி மூடாம விட்டுட்டீங்க அப்படின்னா வேற ஏதாவது அவசரத்துல மாத்தி போட்டீங்கன்னா ரொம்ப இது வந்து அந்த வெயிட் தாங்காம ரெண்டுக்கும் வித்தியாசம் வர்ற வித்தியாசத்தினால உங்களுக்கு சரியான நேரத்துல அந்த வெயிட் ஓப்பன் ஆகாம டக்குன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வால்வ் ஓப்பன் ஆயிரும். இந்த வால்வும் சில நேரத்துல ஓப்பன் ஆகாமையும் போயிடும். இப்போ நம்ம முக்கியமா ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த கஞ்சி வரக்கூடிய இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேஸ் வரக்கூடிய இடம் இருக்குல்ல, இதுல சுத்தி சுத்தியும் இப்படி வெள்ளை மாதிரி படிஞ்சிரும். அது எதுலன்னா இந்த சாப்பாட்டு குக்கர்ல படியாது அதிகமா. இந்த பருப்பெல்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சின்ன குக்கர் தான் அதிகமா பயன்படுத்துவாங்க. அந்த சின்ன குக்கர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ளுக்குள்ள இதை சுத்தியும் உள்பக்கமா இந்த ஹோல்ஸ்ல பாதி தூரம் அடைச்ச மாதிரி அந்த பருப்பினுடைய இது பொங்கி வந்து அப்படியே லேயர் மாதிரி படிஞ்சிருக்கும். இப்போ அவசரப்பட்டு நம்ம அதெல்லாம் கவனிக்காம போட்டோம்னா இந்த ஓட்டையில பாதி அடைச்சிருக்கும், நமக்கு கேஸ் வெளியே வராது. அப்போ இந்த சின்ன விஷயங்கள் இதையெல்லாம் மட்டும் நீங்க கொஞ்சம் கரெக்டா வால்வு மாத்தி போடக்கூடாது. வாயை வச்சு ஒரு தடவை ஊதி பார்த்துக்கணும். இந்த உள்பக்கமா இருக்கிற ஓட்டைங்கள்லாம் கிளியரா இருக்குதா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கணும். பாருங்க, இப்ப இந்த ஓட்டை இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளியரா இருக்குது. எல்லா ஓட்டையும் கிளியரா இருக்குது. எந்த பக்கத்துல எடுத்து பார்த்தோம்னாலும் கிளியரா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் அந்த ஓட்டைகளை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டு வெயிட்டும் நீங்க கரெக்டா போட்டு ஒரு தடவை மூடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வாயை வச்சு ஊதி பார்த்துக்குங்க. ஃப்ரீயா காத்து போகுதா, அப்படி இருக்கு போகல அப்படின்னா அடைச்சிருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த ஓட்டைகள் சைட்ல இருக்கிற ஓட்டை நேர் ஓட்டை அப்படி காத்து போகலன்னா தான் இந்த ஓட்டையை இப்படி ஒரு தடவை சுத்தி பண்ணி கிளீன் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி இந்த சைட்ல இருக்கிற இந்த ஓட்டைங்க சைட்ல இருக்கிற இந்த ஓட்டைங்களையும் நீங்க வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கணும். இந்த ஓட்டைங்க வருது பாத்தீங்களா, இந்த ஓட்டைங்களையும் நீங்க இப்படி குத்தி விட்டு கிளீன் பண்ணிக்கணும். பாருங்கதா, இப்படி குத்துனீங்கன்னா உள்ள போகும். எல்லா ஓட்டையிலையுமே அந்த கனெக்ஷன் இருக்கும், சென்டர் வரைக்கும் போகும். பாருங்க, இப்படி ஒரு தடவை குத்தி விட்டு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கிட்டீங்கன்னா இதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு நிமிஷம் கூட ஆகாது, ஒரு அரை நிமிஷம் வேலை. மூடிய போடுறப்ப ஒரு கவனம், எப்பயுமே நம்மளுடைய கவனக்குறைவு தான் நம்மளுடைய எல்லா பிரச்சனைக்குமே காரணம். எப்படி ஒரு ஓட்டுநர் ஒரு நொடி ஏமாந்தா ஒரு பெரிய விபத்தை சந்திக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம தினமும் சமைச்சா கூட அந்த கொஞ்சம் கவனிக்காம என்னைக்கு விடுறீங்களோ அந்த அன்னைக்கு தான் இந்த பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியது வரும். கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன், எல்லாரும் சொல்லக்கூடிய எது என்னன்னா எது நடந்த பின்னாடி பார்த்தா கொஞ்சம் கவனிக்காம விட்டேன், அந்த வார்த்தை தான் மிகப்பெரிய ஆபத்துல கொண்டு போய் விடுது. அதனால இந்த சமையல் அறையில அப்படிங்கிறப்பையும் இந்த குக்கர் வெடிக்காம இருக்கிறதுக்கு இதை ஒரு 2-3 ஹிண்ட்ஸை மட்டும் நம்ம சொல்லி கொடுத்ததை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே உங்களுக்கும் உங்களுடைய உயிருக்கும் உங்களுடைய உடலுக்கும் முழு உத்தரவாதமா இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி.